Chapter 12, Reading and Teaching of Reading. What are the attributes of good reading? How are they useful in teaching reading? ரீடிங்னால நமக்கு என்னெல்லாம் குட் ரீடிங்னால என்னெல்லாம் கிடைக்குது, அதுக்கப்புறம் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டீச்சிங்கில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னென்னா செலெக்ஷன். நம்ம மதர் டங் நமக்கு மதர் டங்கில் நம்ம கண்டினியூஸாக எல்லாமே தெரியும். இப்போ மதர் டங்க்லன்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். எது நமக்கு முக்கியம், எது நமக்கு இம்பார்ட்டன்ட், நமக்கு கண்ணே படும், இதுதான் இது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு கண்ணிலே படும், அதை மட்டும் தான் ரீட் பண்ணுவோம். செலக்டிவாக தான் ரீட் பண்ணுவோம். அப்போ நம்ம மதர் டங்கில் நமக்கு எது செலக்டிவ், எது இம்பார்ட்டன்ட், எது அன்இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரே அப்படின்னா ஹெட்லைன் மட்டும் நம்ம ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். ஹெட்லைன் ரீட் பண்ணாலே நமக்கு உள்ள கண்டென்ட் என்னன்னு இருக்கு, அது இந்த இடத்துல ஹெட்லைனில் இப்போ இந்த மாவட்டத்துலலாம் மழை பெய்யும், ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா காற்று நிலை மண்டலம் இங்கே காற்று நிலை இதாக இருக்குது, அதனால் இங்கே புயல் உருவாக்கி, அதனால் இங்கேருந்து இவ்வளோ நேரம் மழை பெய்யும் கொடுத்துருப்பாங்க. இந்த மழை இத்தனை நாள் நீடிக்கும், அதனால இந்த சுற்று வட்டார பகுதிக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது ஹெட்லைன் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த செலெக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீடிங் மெட்டீரியல் ஹூ சூஸ், நம்ம எதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரீடிங்கில். இப்போ இங்கிலீஷ் வேறு ஏதாவது நாவல் படிக்கிறோம்னா நமக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சப்போஸ் நமக்கு அட்வென்ச்சர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அட்வென்ச்சரை நம்ம படிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன், எனக்கு ஒரு ஒப்பீனியனில் நான் இதை படித்தா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் அது வேரி ஆகும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணி நம்ம ரீடிங்கை ரீட் பண்ணலாம் புக்ஸை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பர்பஸ். ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காண்டி இப்போ ரீட் பண்ணுறோம். இப்போ நம்ம புக்கை ரீட் பண்ண இப்போ நம்ம புக்கே ரீட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு ரீட் பண்ணுறோம், நம்ம எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா நம்ம நம்ம ப்ரொஃபஸராக போகும்போது நமக்கு இப்போ ரீட் பண்ணி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டாக நம்ம டீச் பண்ணலாம், அதுக்காண்டி ரீட் பண்ணுறோம். இப்போ வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸ், இப்போ சினிமா நியூஸ் அப்படிலாம் இது பண்ணுறா நமக்கு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, அதனால் நம்ம அந்த நியூஸை தேடி பார்க்குறோம். சினிமாவில் இந்த ஆக்டர் இந்த இது சொல்லியிருக்காங்களா, இந்த கருப்பு பூனை அப்படிலாம் வாரமலர்லாம் போடுவாங்க, அது இந்த ஆக்டர் பற்றி தாண்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிசு பேசுவோம், அதுக்காண்டி நம்ம ரீட் பண்ணுவோம். ஏதாவது பர்பஸ் இருக்கணும். இப்போ நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேஜ் இருக்கும், அது எதுக்காண்டி பார்க்குறாங்க சில பேர் அப்படின்னா அவங்க சப்போஸ் வேலை தேடிட்டு இருப்பாங்க, அதனால அவங்க அதை பார்ப்பாங்க. ரீடிங்க்கு பர்பஸ் இருக்கணும், பர்பஸ் இருந்தால் தான் நம்ம ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல வராங்க. நம்ம ரீடிங்கில் என்ன பர்பஸோட இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்க தேவையில்லை, அதாவது ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு தேவையில்லை, எல்லா வேர்டுக்கும் இதுதான் மீனிங்கா அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்ட் பண்ண தேவையில்லை, நம்ம அனலைஸ் பண்ணால் போதும் இந்த டெக்ஸ்ட்டை. நம்ம பர்பஸ்க்காண்டி இதுதான் இங்கே இன்டர்வியூ நடக்குது, இல்லைன்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் பர்பஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீடிங் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங் பர்பஸ்னால் என்ன, நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் அப்படின்னா நமக்கு தேவை இருக்கும், தேவை இருந்தால் தான் ரீட் பண்ணுவோம், நமக்கு இது தேவை அப்படின்னா அதை ரீட் பண்ணியே ஆகும், தேவை இல்லைன்னா அதை ரீட் பண்ணவே மாட்டோம். தேவை இருக்கும் போது நம்ம ரீட் பண்ணுவோம். ரீடிங்கில் பர்பஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. அது என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ ரயில்வே டைம் டேபிளில் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். ரயில்வே டைம் டேபிளில் என்னடா டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதே சேம் வே வி ரீட் நாவல் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டோரி. நம்ம ரியல் டாக்குமெண்ட், லீகல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக பார்ப்போம். ஏதாவது லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னா பட்டா கிட்டா அப்படிலாம் ஏதாவது இது இருக்கா, ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக பார்ப்போம். கரெக்டாக அந்த அட்ரஸ்லாம் இது பண்ணியிருக்காங்களா, நமக்கு எதுவும் வில்லங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம திருப்பி வாசித்து பார்ப்போம், ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வி ரஷ் டு த நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பரில் நம்ம ஆர்டிகல்ஸ் நம்ம ஹெட்லைன்ஸ் பார்த்தாலே போதும். சிலது ஆர்டிகல்ஸ்னால் நம்ம ஜேர்னல் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் மெயினாக பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணுவோம் அந்த லைனை நம்ம சப்போஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேஜில் இருந்துச்சுன்னா ஃபுல் லைனையும் நம்ம கண்ணிலேயே ஸ்கேன் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்போம், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ். இப்போ நம்ம ஃபீல்டில் ப்ரொஃபஸராக போகலாம், சிலவங்க ஜேர்னலிஸ்டாக போகலாம், சிலவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக போகலாம்,
இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரீடிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ் மீன்ஸ் நம்ம வந்து நம்ம ப்ரொஃபஸரை பற்றி, நம்ம ப்ரொஃபஸிங்கை பற்றி, நம்ம டீச்சிங்கை பற்றி தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறையாது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரீட் பண்ணுவோம். அதாவது சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நாவல்ஸ் ஸ்டார்ட் ரீட் பண்ணால் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த நாவலை வந்து ஏதாவது பிள்ளைங்க கேட்டால் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஜேர்னலாக ஆகிறோம் அப்படின்னா அவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் இப்படி தான் எழுதணும் போல், இப்படி தான் ரீட் பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இப்படிலாம் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா செய்திகள் வந்து அவங்க நிறைய கற்றுக்கணும். நிறைய சர்டஜிஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பீடு வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஒரு ரீடரானவர் ரீட் பண்ணும்போது அவங்க ஸ்விஃப்ட்லி அண்ட் சைலண்ட்லி ரீட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஸ்பீடாக ரீட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து இப்போ கிளாஸ் முன்னாடி இருந்து லவுடாக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்லோலியாக தான் ரீட் பண்ணுவேன். அதாவது கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனில் சொல்லணும், கரெக்ட் ஸ்பெல்லிங் தப்பாக அந்த வேர்டை வந்து வாசிச்சிடக்கூடாது. அப்படி தப்பாக வாசிச்சா யாராவது கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க. திருப்பி அந்த வேர்டை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். லைன் பை லைனாக வந்து நம்ம கரெக்டாக வாசிக்கிறோமானாலே ஒரு பதட்டத்தில் மெதுவாக தான் வாசிப்போம். அது லவுட்லியாக வாசிக்கும் போது நம்ம வந்து ஸ்பீடு வந்து அவ்வளவா இருக்காது. சப்போஸ் இப்போ நம்ம மனசுக்குள்ளே சைலண்ட்டாக ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த ஒரு பேராகிராஃபே அங்கே வாசிக்கிறத டபுள் ஸ்பீடில் வந்து நம்ம வாசித்து முடிச்சிடலாம். நம்ம மனசுக்குள்ளே சைலண்ட்டாக ஸ்விஃப்டியாக வாசிக்கும் போது ஸ்பீடாக வாசிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம லவுடாக வாசிக்கிறத விட சைலண்ட்டாக வாசிச்சா இன்னும் குயிக் ஸ்பீடாக வந்து வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அடுத்து வந்து ஃபிஃப்த்து ஃபேக்டர் என்னென்னா கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா வி ரீட் கிரேட் டீல் எவ்ரிடே. அதாவது கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம இப்போ எதுவுமே ரீட் பண்ணுற, ஒரு நாளைக்கு எதுவுமே ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நம்ம செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷை வேணால் ரீட் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த ப்ரெசன்ட் டேயில் நம்ம இங்கிலீஷையுமே டெய்லி ரீட் பண்ணுறோம். நம்மளே அறியாமலே நம்ம ரீட் பண்ணுறோம். லைக் என்ன சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய இங்கிலீஷ் தான் வருது. சைன் போர்ட்ஸ் பார்க்குறோம், போஸ்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், நியூஸ் பேப்பர், லெட்டர்ஸ், அப்படி நிறைய நம்ம பார்க்குறோம் அட்வர்டைஸ்மெண்ட்டு. நிறைய நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீன் லைஃப்லயே நம்ம வந்து இங்கிலீஷே நமக்கு தெரியாமலே நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்டர் அது இது எங்கே பார்த்தாலும் நம்ம ரீட் பண்ணுறோம். சம்திங் வந்து சினிமா போஸ்ட் கூட இங்கிலீஷில் இருந்தால் இது யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம பஸ்ஸில் போகும்போது கூட உத்து பார்த்துட்டு போவோம். இதெல்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்றாங்க. வி கெஸ் த ஜென்ரல் மீனிங் ஆஃப் ஃப்ரம் த கான்டெக்ட். அப்படி நம்ம ரீட் பண்ணும்போது இதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாகவே அதுக்கு வந்து மீனிங் நம்ம புரிஞ்சுக்குவோம். வி டூ நாட் ஆல்வேஸ் கீப் டிக்ஷனரி வித் அஸ். அதாவது நமக்கு அந்த மீனிங் வந்து நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த மீனிங் தெரியலன்னா கூட ஜென்ரலாக அதுக்கு மீனிங் வந்து இது ஏன்னா வந்து இந்த போஸ்டெல்லாம் நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டே போவோம், இல்லை ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டே போகும்போது இதுக்கு மீனிங் தெரியலையே அப்படின்னு சொல்லி எந்நேரம் உட்காந்து டிக்ஷனரியே போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அது அவங்க ஜென்ரலாக வந்து அந்த இது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி த்ரோஅவுட் நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்படின்றாங்க. In teaching reading in the classroom, teachers of English must remember the attribute mentioned above. டெக்ஸ்ட்டை வந்து செலக்டிவாக ரீட் பண்ணும்போது எவ்ரி ஸ்டூடெண்ட் சூஸ் த வாண்ட் டு ரீட். அதாவது நம்ம டீச்சிங் அப்படின்னு பண்ணும்போது டீச்சிங் ஆஃப் ரீடிங் அதில் பண்ணும்போது எவ்ரி ஸ்டூடெண்ட் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம ரீட் பண்ண வைக்கணும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு ரீட் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம ரீட் பண்ண வைக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ரீட் பண்ணுறது வேரியஸாக இருக்கும். இப்போ வந்து லைக் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷனே தப்பாக வாசிப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வந்து தப்பாக வாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ வாசிக்காத அப்படி உட்கார அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாசி அதை கரெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க திருப்பி வாசிக்கும் போது கரெக்ட் பண்ணிட்டு அவங்க இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வாசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரீடிங் டாஸ்க்கும் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்கேனிங் அண்ட் ஸ்கிம்மிங் ஆர் எக்ஸென்டியல் ஃபார் extensive reading. For intensive reading they need different strategies. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைலண்ட் ரீடிங்கை வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம சைலண்ட் ரீடிங்காக ரீட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்ம ரீட் பண்ணலாம். அதனால நம்ம அதை வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ரீடரானவர் ரீட் பண்ணும்போது த்ரூ அவுட் த பர்சேஜை ரீட் பண்ணும்போது ஒரு சில வேர்டு வந்து அவருக்கு மீனிங் தெரியாமல் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம்.
ஆனா த்ரூ அவுட் பேசேஜை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிஃபிகல்ட்டான மீனிங் கூட அவருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஒரு பேசேஜை ஃபுல்லா வாசிச்சதுனால அதுக்கு மீனிங் அவருக்காவே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க.